ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பெறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கங்கள் வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கம் உண்மையான புள்ளி விவரங்கள் குறித்து குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸிலிட்ட ஒரு பதிவில் ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை நாமல் கடுமையாக விமர்சித்தார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் நிர்வாகத்தில் முற்றிலும் குழப்பம் இருப்பதாகவும் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் 96 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய நேரடி முதலீட்டில் ஈர்த்ததாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுனில் ஹந்தனேத்தி அந்த எண்ணிக்கை 650 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று கூறினார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் தனது அறிக்கையை ஜனாதிபதி திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டங்களை ஈர்த்துள்ளதாக கூறினார். இருப்பினும் இந்த தொகை இன்னும் நாட்டுக்குள் வரவில்லை. இந்த முரண்பாடான அறிக்கைகள் ஜனாதிபதி முழுமையாக குழப்பத்தில் இருப்பதாகவும் தனது சொந்த நிர்வாகத்துக்குள் என்ன நடக்கின்றது என்பது அவருக்கு தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தனது உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு தன்னையும் நாட்டையும் குழப்பிக் கொள்வதற்கு பதிலாக ஏற்கனவே வந்துள்ள மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள எஃப்டிஐக்கள் இரண்டின் தெளிவான பிரிவை வழங்குமாறு நான் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கின்றேன் என்று நாமல் தெரிவித்தார்.